ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ் யூனிட் 1ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் கெமிக்கல் பாண்டிங். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து நவ் வி ஆர் கோயிங் டு see த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டீஸ். அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வி கம்ப்ளீட்டட் தி கேஷியஸ் ஸ்டேட் அண்டு சாலிட் ஸ்டேட். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 1 யூனிட் முடிச்சிருக்கோம். அப்போ ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பேலன்ஸ் இருக்குது இந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கெமிக்கல் பாண்டிங். ஓகே, ஸோ அதை இன்னைக்கு வந்து நம்ம பீரியாடிசிட்டி முடிப்போம். நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் கெமிக்கல் பாண்டிங். இல்லைனா ஐ வில் கோ டு த எனி அதர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டாபிக். மேபி எப்போ டைம் கிடைக்குது, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் கொஞ்சம் படித்து அதை எடுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் மீன்ஸ் ஐ எம் ஓரளவுக்கு கரண்ட்லி ஐ எம் ஜஸ்ட் வெல் தரோட் வித் தட் சிலபஸ். ஸோ அதனால தான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு when I get the time I will just cover up the inorganic and organic. Okay, so now we are moving on to the periodicity properties. ஸோ நம்ம periodicity properties வந்து என்னென்னா it is something related to நம்ம periodic table. Okay, periodicity properties, it's related to how the periodic table நம்ம இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மொத்தம் வி ஹாவ் 118 எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இந்த 118 எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, ஸோ அந்த காலத்தில் எல்லாமே வந்து அல்கெமின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதாவது நம்மக்கிட்ட எந்த மெட்டல் இருந்தாலும் அந்த மெட்டல் வந்து கோல்டாக மாற்றணுன்ற ஒரு ஆசையில் தேவர் டிஸ்கவரிங் ஸோ மெனி எலிமெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து லவாய்சியர் டேபிள்னு ஒன்று இருக்குது. லவாய்சியர் டேபிள், அதுக்கப்புறம் அதை வச்சு லைக் நம்ம அந்த பஞ்சபூத எலிமெண்ட்ஸ் சொல்லலையா, அந்த மாதிரி எது வந்து ஆசிட் மேக்கிங், எது கேஸ் லைக், எது மெட்டாலிக், எது எர்த்தி, எது வாட்ரி, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் தி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தேர் நேச்சர். ஓகே, அடுத்து வந்து ஓரளவுக்கு அந்த மெட்டல்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டியை பொறுத்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணாங்க. அடுத்து டாபர் நீர் வந்து ட்ரையட் ரூல் ஃபார்ம் பண்ணார். அடுத்து டெல்லூரிக் ஹெலிக்ஸு. அடுத்து நியூலாண்ட் வந்து ஆக்டேவ் ரூல் வந்து ஃபார்ம் பண்ணார். அடுத்து லோயதர் மேயர் வந்து அட்டாமிக் வால்யூம் வச்சு ஜஸ்ட் அரேஞ்ச் த எலிமெண்ட்ஸ். அடுத்து மென்டலி ஃபார் த பீரியாடிக்லா, அதை வந்து ஓல்டு பீரியாடிக்லா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மோஸ்ட்லியோட மாடர்ன் பீரியாடிக்லா. அப்புறம் தான் வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தி பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். அதில் வந்து மொத்தம் 5 இருக்குது. அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இது ஏன் ஒரே கலரில் கொடுத்துருக்குன்னா, அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். மிச்சம் இந்த 3 அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாம் இது 3 ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அதனால் வந்து அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஒரு 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லவாய்சியர் டேபிள் போவோம். ஸோ அவர் எப்படி வந்து எலிமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணார்னா, ஸோ எலிமெண்ட்ஸ் விச் ஆர் மேக்கிங் தி ஆசிட் லைக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஆசிட் மேக்கிங் எலிமெண்ட்ஸ். இப்போ சல்ஃபியூர்லேருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வருது, பாஸ்பரஸ்லேருந்து பாஸ்போரிக் ஆசிட் வந்து, கார்பன்லேருந்து கார்போனிக் ஆசிட்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து ஆசிட் மேக்கிங் எலிமெண்ட்ஸ். எதுலாம் வந்து கேஸ் மாதிரி இருக்குது, கேஸ் லைக் எலிமெண்ட்ஸு லைட்டு, கேலரிக், ஆக்சிஜன், நைட்ரஜன், அசோட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ்னு அவருக்கு தெரிஞ்ச கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ்லாம் கொப்பால்ட், மெர்க்குரி, டின்னு, ஓகே, காப்பர், நிக்கல், அயன், கோல்டு, லெட்டு, சில்வர், ஜிங்க், மேக்னீஸ், டங்ஸ்டன், பிளாட்டினா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அடுத்து எர்த்தி எலிமெண்ட்ஸ் வந்து லைம், கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியா, பைரைட்ஸ், அடுத்து அர்ஜில்லா, சிலெக்ஸ், இதெல்லாம் வந்து எர்த்தி எலிமெண்ட்ஸ். எர்த்து க்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால வந்து எர்த்தி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கிளாஸிஃபிகேஷன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்ம டாபர் நீரோட ட்ரையட். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, தே அரேஞ்ச் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ். அப்போ அரேஞ்ச் பண்ணுறப்ப வந்து லைக் தே ஆர் அரேஞ்சிங் அந்த டைமில் என்ன எலிமெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததோ அந்த எலிமெண்ட்ஸை வந்து ஸோ வாட் தே டன் இஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மிடில் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா இந்த 1 and 3 இருக்கு இல்லையா, அந்த 2 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸ்க்கு ஆவரேஜாக வந்துருக்கு. ஓகே, ஸோ த அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி சென்ட்ரல் element was merely the arithmetic mean of the atomic masses of the other 2 elements. ஓகே, ஸோ அப்போது இந்த
சப்போஸ் லித்தியம் அண்டு சோடியம் பொட்டாசியம் இருந்துச்சுன்னா லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து லித்தியம் அண்டு பொட்டாசியத்தோட 39 + 7 வந்து 46, 46/2 வந்து 23. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இந்த அரேஞ்ச் இந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸோ தே ஜஸ்ட் ஃபவுண்ட் தி அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த mass of the middle element is equal to arithmetic mean of the other two elements. அதுதான் வந்து ட்ரையட், மும்பை விதின்னு தமிழில் சொல்லுவோம். மும்பை விதி, மும்பை கிடையாது, மும்பை விதி. ஓகே, அதில் ட்ரையட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போது ட்ரையட் ரூல்னா 3 எலிமெண்ட்ஸ். ஓகே, அதில் மிடில் எலிமெண்ட்டோட இது வந்து மற்ற 2 எலிமெண்ட்ஸோட ஆவரேஜ். அடுத்து வந்து இந்த 1820 இது வந்து 1829 டாபர்னியர் வந்து கொண்டு வந்தார். அடுத்து 1862 வந்து ஜான் கோர்த்தோஸ் பார்த்தீங்கன்னாக்கா he created a telluric helix. ஓகே, ஸோ அந்த டெல்லூரிக் ஹெலிக்ஸ்னால் என்னென்னா, ஸோ ஒரு மெட்டல் சிலிண்டர் இருக்குது. அந்த மெட்டல் சிலிண்டரில் வந்து 16 ஈக்விடிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து வரைகிறாங்க parallel to the axis. ஓகே, ஸோ ஒரு ஆக்சிஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு 16 லைன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சிலிண்டரில் வந்து வரைஞ்சிட்டு ஸோ அந்த ஹெலிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து ஒரு ஹெலிக்ஸ் வந்து வரைகிறாங்க. ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து ஹெலிக்ஸ் வந்து வரைகிறாங்க அந்த 16 ஈக்விடிஸ்டன்ஸில். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு அந்த எலிமெண்ட்ஸ், இப்போ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ட ஃபார்ம்ஸாக இந்த வேர்டிக்ஸில் இந்த லைனில் ஃபாலோ ஆகிற ஒரு எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப் மாதிரி ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. அடுத்த லைனில் ஃபாலோ ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பீரியாடிசிட்டிக்கு அடித்தளம் போட்டது எதுனா வந்து இந்த ஜான் கோர்த்தோஸோட டெல்லூரிக் ஹெலிக்ஸ் தான். ஆனால் இது அவ்வளோவா வந்து இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜான் கோர்த்தோஸோட டெல்லூரிக் ஹெலிக்ஸ். ஸோ ஓகே, ஸோ அந்த லைக் வெர்டிக்ஸ் லைன்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் விச் லை இன் த ஈக்விடிஸ்டன்ஸ் த வெர்டிக் லைன்ஸ் அந்த சிலிண்டர் ஷோஸ் த சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அதுதான். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பீரியாடிக் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரீசனபிள் அட்டெம்ப்ட். இட்ஸ் நாட் தி எக்ஸாக்ட். அடுத்து யார் வராங்கன்னா நியூலாண்ட் வந்து ஆக்டேவ்ஸ் ரூல். ஸோ நமக்கு வந்து மியூசிக்கில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மியூசிக் நோட்ஸ் 7 ஸ்வரம்னு சொல்ல, ஆனால் ஆக்சுவலி 8 ஸ்வரம் இருக்கும். ஸோ வாட் வி கால் ச ரி க ம ப த நீ திருப்பியும் சா அப்பர் ஸ்தான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு டாட் வைப்பாங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட்டு அதுலேருந்து இருக்க 8வது எலிமெண்ட்ஸும் ஒரே மாதிரி சவுண்டு ப்ரொனவுன்ஸ் ஆகுது இல்லையா. இது லோயஸ்ட் ஐஸ்தா, இது அப்பர். அதே மாதிரி எலிமெண்ட்ஸு நீங்கள் இப்போ ஒரு அலாங் த சீரீஸில் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்டில் நீங்கள் இது பண்ணுறப்ப இது ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு தெரியும் அதெல்லாம் ஒரே குரூப்பில் இருக்குது. அப்போ வந்து அந்த குரூப்ஸுன்றதே அவங்க கண்டுபிடிக்கல. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கப்போ அந்த 8வது எலிமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸிபிட் த சேம் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் வந்து ஆக்டேவ்ஸ்னால் அந்த ஸ்வரம் இருக்கு இல்லையா, அந்த 8 ஸ்வரம் ஃபஸ்ட்டு ஸ்வரமும் 8வது ஸ்வரமும் எப்படி ஒரே மாதிரி சவுண்ட் ஆகுதோ அதே மாதிரி ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் வந்து ஒரே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ணுது. So when the elements are arranged in the increasing order of their atomic weights, every 8th element resembles its properties with the first one, just like the 8th note of the musical scale. Okay, so this is Newland's octave rule. It is found in 1864. Okay, ஸோ இந்த லாவில் வந்து இருக்க லிமிட்டேஷன்ஸ் வந்து என்னன்னாக்கா இது பேட்லி அப்ளை டு த ஹெவியர் எலிமெண்ட்ஸ் கால்சியம் அந்த மாதிரி. ஸோ பியாண்ட் த கால்சியம் வந்து இது அவ்வளோவா அப்ளிகபிள். ஏன்னா வந்து நம்மளுக்கு நோபல் கேஸஸ் இருக்குது, நடுவில் டி பிளாக்லாம் இருக்குது. ஸோ அதை அவங்க கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வைக்காதனால அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதேமாதிரி இட் வாஸ் 9th எலிமெண்ட் ஷோ த ரிசம்பிள்ஸ் வித் த ஃபஸ்ட் ஒன். ஒரு சில டைம் வந்து நோபல் கேஸ் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நோபல் கேஸ் வந்து ஃப்ளூரினுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணி வைப்போம் இல்லையா. இப்போ நோபல் கேஸ் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 9th எலிமெண்ட்டும் தான் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால இது வந்து இதெல்லாம் வந்து இதனோட லிமிட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து லோதர் மேயரோட லவாய்ஷியர் டேபிள் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா
ஜான் கோர்த்தோஸோட டெல்லூரிக் ஹெலிக்ஸ், மூணாவது வந்து நியூலாண்ட்ஸோட ஆக்டேவ் ரூல் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஃபோர்த் ஒன் லோதர் மேயரோட அட்டாமிக் வால்யூம் கர்வ்ஸ். ஸோ லோதர் மேயர் எல்லாம் ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாமே வந்து அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் பேஸ் பண்ணி பண்ணார். லோதர் மேயர் என்ன பண்ணார்னா, ஸோ he used the physical properties such as a boiling point and melting point and atomic volume to relate the properties of the particular set of elements. அப்போ லோதர் மேயரோடது வந்து மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வாட் he use is the atomic volume. ஓகே, அதுதான் மெயின் திங். ஸோ அப்போ கேட்பாங்க யார் எது யூஸ் பண்ணாங்கன்ட்டு. ஓகே, ஸோ நியூலாண்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டேவ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ட்ரையர்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ், எல்லாமே அட்டாமிக் மாஸ் தான். இவர் அட்டாமிக் வால்யூம், பாய்லிங் பாயிண்ட் அண்டு மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதில் வந்து பார்க்குறப்போ he found that the elements, similar elements found to occupy the similar position. For example, sodium, potassium, rubidium, they are known as alkali. They have the same properties. And the peaks of the curve வந்து அது இருக்குது. ஸோ இப்போ வந்து அட்டாமிக் வெயிட்டையும் அட்டாமிக் வால்யூத்தையும் பிளாட் பண்ணுறாரு. ஸோ இந்த பீக்ஸில் இருக்கிறது எல்லாமே, இப்போ இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு லித்தியம் பீக்கில் இருக்குது, நைட்ரஜனும் இங்கே இருக்குது. ஆனால் லித்தியம், சோடியம் ஹையஸ்ட் பீக்கு, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். அதேமாதிரி லோயஸ்ட் பீக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குரூப்பில் வந்து அவர் பிளேஸ் பண்ணி வைக்கிறாரு. ஓகே, அப்போ அல்கலி மெட்டல்ஸ் ஹேவிங் த லார்ஜஸ்ட் அட்டாமிக் வால்யூம் ஆக்குபை த மேக்ஸிமம் கர்வு. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் லை அபவுட் த மிட் பாயிண்ட்ஸ் ஆன் த டிசெண்டிங் கர்வ்ஸ். இப்போ இங்கே இது இருக்குன்னா அதுக்கு அடுத்த டிசெண்டிங்கில் வந்து கால்சியம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஹாலஜன்ஸ் ஆக்குபை த அசெண்டிங் பொசிஷன் ஆஃப் த கர்வ் பிஃபோர் த இனட் கேஸ். எங்கெங்கெல்லாம் இனட் கேஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி வந்து குளோரின் இருக்குது, இங்கே கிரிப்டானுக்கு முன்னாடி புரோமின் இருக்குது, அதேமாதிரி ஜெனானுக்கு முன்னாடி அயோடின் இருக்குது. ஸோ இ ஃபவுண்ட் சம் கைண்ட் ஆஃப் கிராஃபில் வந்து ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து வருது. அப்புறம் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம், அந்த கிராஃபோட மினிமம் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து லோயர் மேயர் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு 50% கிரேட். ஐ மீன் ஜஸ்ட் டெல்லிங் த பர்சன்டேஜ் வைஸ் நான் என்னோட இதில். ஸோ ஹீ ஜஸ்ட் அந்த அட்டாமிக் வால்யூம் வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி குரூப் வைஸ்ன்றது அப்போ தான் அவர் ஃப்ரேம் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதில் என்ன லிமிட்டேஷன்னா, ஒன்ஸு ஒரு சில எலிமெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் த பொசிஷன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ திடீர்னு கூப்பிட்டு இப்போ நமக்கு இந்த மேக்ஸிமாவில் நமக்கு அல்கலி மெட்டல்ஸ் இருக்குதுன்னு தெரியும். திடீர்னு சோடியத்தோட பொசிஷன், மீன்ஸ் கேட்மியத்தோட பொசிஷன் என்ன, பெல்லடியத்தோட பொசிஷன் என்ன, நமக்கு அதால் ஸ்பாட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அந்தளவுக்கு ரொம்ப கிராஃப் வச்சு நம்மளால் வந்து அவ்வளோ ரிமெம்பரன்ஸ் வச்சுக்க முடியாதுனால இந்த மெத்தடும் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி மெண்டலீஃப். இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் மெத்தட். ஸோ மெண்டலீஃபோட பீரியாடிக் லா பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட். ஓகே, இதுதான் வந்து மெயின் திங் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓல்டு பீரியாடிக்லான்னு சொல்லலாம், இல்லை மெண்டலீஃப்ஸோட பீரியாடிக்லா. ஸோ அட்டாமிக் வெயிட் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட், அட்டாமிக் வெயிட் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஒரு அணு நிறைன்றது தான் ஒரு எலிமெண்ட்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பண்பு. ஓகே, ஸோ அதனோட இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மெயினாக வந்து அதுதான் அட்டாமிக் வெயிட் தான் வந்து இருக்குது. ஸோ இதே இல்லாத அட்டாமிக் நம்பர் மாற்றினீங்கனாக்கா அது மோஸ்ட்லியோட மாடர்ன் பீரியாடிக்லா. ஸோ the physical and chemical properties of the elements are periodic function of their atomic numberன்னு போட்டிங்கன்னா அது மாடர்ன் பீரியாடிக்லா. அட்டாமிக் மாஸ்ன்னு போட்டிங்கனாக்கா அது ஓல்டு பீரியாடிக்லா. அப்போ ஓல்டு பீரியாடிக்லாவுக்கும் மாடர்ன் பீரியாடிக்லாவுக்கும் என்னென்னா நம்பர், வெயிட், இது வந்து ஓல்டு பீரியாடிக்லா. ஓகே, இப்போ மெண்டலீஃபோட பீரியாடிக் டேபிளில் எதெல்லாம் வந்து கிளாசிஃபைட் த சம் ஹரிசாண்டல் குரூப்ஸ். ஓகே, ஒரு 9 குரூப்ஸ், 0, 1 குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், அந்த மாதிரி 8 குரூப்ஸ்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சிமிலர் நேச்சர் ஆர் பிளேஸ். இந்த அப்போதைக்கு வரைக்கும் நமக்கு மாடர்ன் பீரியாடிக்கில் 18 இருக்குன்னு தெரியும். பட் ஓல்டு பீரியாடிக்கில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 9 குரூப்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 1 to 8 + 0 குரூப்ஸ். மொத்தம் 9 குரூப்ஸ் வெர்டிக்கல் குரூப்ஸு.
ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஸோ இட் வாஸ் பிளேஸ்ட் வெரி ரேண்டம்லி. ஸோ அட்டாமிக் வெயிட் ஈக்குவல் டு வேலன்ஸ் இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஹி ஜஸ்ட் டிட்டர்மைன் த அட்டாமிக் வெயிட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் வித் த பீரியாடிக் டேபிள். ஓகே. ஸோ அடுத்து வந்து இந்த மெத்தடில் என்ன டிஃபெக்ட்ஸ், அதேமாரி அட்டாமிக் எலிமெண்ட்ஸ் அந்த வெயிட் வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. பெர்லியம் வந்து 3 × 4.5 13.5 கன்சிடரிங் த வேலன்சி வந்து 3ன்னு வச்சுருக்காங்க. ஓகே. அதே மாதிரி மெண்டலிஃப் கேல்குலேட்டட் 2 × 4.5 = 9. அதே மாதிரி நியூ எலிமெண்ட்ஸ் மெண்டலிஃப் வந்து 2 consecutive elements differs by 1 or 2 3 units of atomic mass. அந்த கேப் வாஸ் மோர் கேப்ஸ் வேர் லெஃப்ட் இன் த, நிறைய இடத்துல ஃபில் பண்ணுறப்ப இங்கே ஒரு கேப் இருக்குது இங்கே ஒரு கேப் இருக்குன்னு அவர் விட்டுட்டு அவர் பாட்டு டேபிள் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் லேட்டராக அதை ஃபவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் டிஃபெக்ட்ஸ் என்னென்னா, ஸ்டில் என்னதான் பீரியாடிக் டேபிள் நீங்கள் ஃபவுண்ட் பண்ண போகிறேன், ஹைட்ரஜன் வந்து நம்ம லெஃப்ட் சைட் போடுறதா இல்லை ரைட் சைட் போடுறதான்ற ஒரு கன்ஃபியூஷனில் வெதர் இட் இஸ் பிலாங் இது எஸ் பிளாக்காக இருந்தாலும், ஏன்னா ஹைட்ரஜன் கேன் ஃபார்ம் தி H+ அயான் as well as H- அயான். நம்ம பீரியாடிக் டேபிளில் ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் பாசிட்டிவ் அயான்ஸ் போட்டிருப்போம், ஃபார்ம் பண்ணுற எலிமெண்ட்ஸ் போட்டிருப்போம். லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற எலிமெண்ட்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போது ஹைட்ரஜனோட பொசிஷன் வந்து ஒரு கேள்விக்குரியது இன்னும் வரைக்கும் ஸ்டில். அப்புறம் இனட் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவர் லெஃப்ட் அவுட், அதை வந்து கண்டுபிடிக்கல, அதை அப்படியே விட்டார். அப்புறம் ஆக்டினேட்ஸு லாந்தனைட்ஸு எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 9 குரூப்ஸ் கண்டுபிடிச்சாலே, அப்புறம் 1A 1B 2A 2B, அப்புறம் ஆட் நம்பர் ஆஃப் சீரீஸ், அப்புறம் டயகனல் ரிலேஷன்ஷிப்பு, ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் இந்த மெண்டலிக் பீரியாடிக்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இது எல்லாமே இதனோட டிமெரிட்ஸ். ஓகே. ஸோ ஹைட்ரஜன் அடுத்தோட பொசிஷன் கரெக்டாக சொல்லலை, இனட் கேஸோட பீரியட் ஃபில் ஆகலை, லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் வந்து பிரிக்க முடியல. அடுத்து வந்து வேரியபிள் வேலன்ஸ், இப்போ காப்பருக்கு வந்து +1 இருக்குது +2 இருக்குது. பட் இவரோட லா பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு வேலன்சி தான். பட் ஏன் இது வேரியபிள் வேலன்சி கொடுக்குன்றது வந்து கண்டுபிடிக்க முடியல. அடுத்து வந்து ஈவன் ஆட் சீரீஸ் பற்றி சொல்ல முடியல, டயகனல் ரிலேஷன்ஷிப்பு, ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லலை. ஓகே. அதே மாதிரி லைக் இதுலேயே வந்து வேற ஒரு புக்கில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் 27 வாஸ் பிளேஸ்டு பிஃபோர் தி நிக்கல். நிக்கலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.7. அப்போது ஆக்சுவலி கோபால்ட் நிக்கல் அப்படி தான் வரணும், ஆனால் நிக்கலை வந்து முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டெல்லூரியம் வாஸ் பிளேஸ்டு பிஃபோர் 6th குரூப்பு. அயோடின் வாஸ் பிளேஸ்ட் இன் த 7th குரூப்பு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நிறைய அனாமலிஸ் வந்து இருக்குது. ஒரு சிலது கரெக்டாக இருக்குது, ஒரு சிலது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் யாரோட இது வருன்னா, நம்ம வி ஆர் ஜஸ்ட் கம்மிங் டு மிஸ்டர் மோஸ்லேவோட மாடல். ஸோ 1913 ஆக்சுவலி 1800 வரைக்கும் பீரியாடிக் டேபிள் ஆல்மோஸ்ட் இதையும் மாற்றி அரேஞ்ச் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட் எக்ஸ்ஆர்டி ஸ்டடீஸ்லேருந்து when he is just bombarding the elements with the high energy electrons, he observed the linear correlation between the atomic number and the frequency. இப்போ frequency equal to hc nu சொல்லுங்க, நியூ பாரில் அந்த நியூ இருக்கு இல்லையா ஃப்ரீக்வன்சி, இது வந்து வேவ் நம்பர். இந்த ஃப்ரீக்வன்சி ரூட்டும் ஓகே அதனோட அட்டாமிக் நம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. ஸோ இங்கே ஏபின்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ஸ். ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் they have same values for the all the elements. அப்போது you just connected the frequency is proportional to Z minus B அப்படின்ற மாதிரி பண்ணிருக்க. ஏ வந்து இன்னொரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ இசட்ன்றது அட்டாமிக் நம்பர். ஓகே. நியூன்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த கார்லேஷன்லேருந்து when you just plotted the new against Z gives the straight line வந்து வந்திருக்கு. அப்போது இந்த பீரியாடிசிட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு மெயின் ரீசன் வந்து அட்டாமிக் நம்பர் தான், நாட் தி அட்டாமிக் மாஸ் அப்படின்றத வந்து he just explaining it. அப்போது based on this work we just framed the modern periodic law. Old periodic lawல the physical and chemical properties of the elements are periodic function of atomic வெயிட்னு சொன்னாக்கா அது ஓல்டு பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லா அட்டாமிக் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து மாடர்ன் பீரியாடிக் லா. ஓகே. ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடர்னா புதிய ஆவர்த்தன விதினா மாடர்னு, பழைய ஆவர்த்தன விதி வந்து மெண்டலிஃபோடது, புதிய ஆவர்த்தன விதி வந்து மோஸ்லேயோடது. ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி மாடர்ன் பீரியாடிக் லா அட்டாமிக் நம்பர் ஏஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு பீரியாடிக் லா
மென்டலிஃப் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஏஎம் ஏஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது இதனோட திஸ் இஸ் கால்டு. இப்போ அட்டாமிக் நம்பர்னால் என்ன? ஸோ ஒரு எலிமெண்ட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸு இல்லை எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது, அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் எய்தர் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி ஒரு எலிமெண்ட், ஆர் எத்தனை ப்ரோட்டான்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லை எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். ஓகே, அப்போது ஒரு எலிமெண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியை டிசைன் பண்ணுறது யாருன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மெயினாக டிசைட் பண்ணுது. ஓகே, அதனோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தான் நீங்கள் லைட் மேலே வந்து விழுறப்ப பிகாஸ் இட் ஒன்லி, அதனால தான் வந்து எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு வர்றதுக்கு காரணம் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, மேபி என்எம்ஆரில் வந்து ப்ரோட்டான்ஸ் இல்லை நியூக்ளியான்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் மோஸ்ட்லி, எக்ஸப்ட் தி என்எம்ஆர். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எப்படி ஆகுது, அதனோட டைபோல் மூமெண்ட் என்ன, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் தான். ஸோ அப்போ electrons is something related to the atomic number. So periodicity is related to atomic number. ஸோ அப்போ மோஸ்ட்லி பீரியாடிக்லாவில் வந்து மாடர்ன் பீரியாடிக்லாம். ஸோ அப்போ வந்து அக்கார்டிங் டு மாடர்ன் பீரியாடிக்லாம் மொத்தம் ஒரு பீரியாடிக் டேபிளில் 18 காலம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது? 7 ரோஸ் வந்து இருக்குது. ஓகே, 18 காலம்ஸ் அண்டு 7 ரோஸ். இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக்கில் அப்டேட்டட் பீரியாடிக் டேபிளில் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து 18 வெர்டிக்கல் காலம்ஸு. ஸோ அந்த குரூப்ஸ் வந்து 1லேருந்து 18 வரைக்கும், ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், அந்த மாதிரி 18 குரூப் வரைக்கும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி சீரீஸ் இல்லை காலம்ஸ் சொல்லுவோம், காலம்ஸ் ஆர் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ரோஸ் ஆர் சீரீஸ், காலம்ஸ் ஆர் குரூப்ஸ். ஓகே, லைக் நம்ம எப்படி மேட்ரிக்ஸில் சொல்கிறோமோ அந்த மாதிரி 18 columns 7 rows or 18 groups or 7 series. ஓகே, ஸோ அப்போது இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னால் எஸ் அண்ட் பி பிளாக் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ், பிரதிநித்துவ தனிமங்கள் சொல்லுவாங்க. எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக், அதாவது எஸ் பிளாக் எதுனா 1 and 2 வந்து எஸ் பிளாக், அடுத்து நடுவில் 10 போயிடும், அடுத்து 13th to 18th வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பி பிளாக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது பி பிளாக். எஸ் பிளாக் வந்து 1 and 2 வந்து எஸ் பிளாக், நடுவில் 3லேருந்து 12 வரைக்கும் டி பிளாக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா புரியும். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எஸ் பிளாக், இதுலேருந்து இது வரைக்கும் இது எஸ் பிளாக். ஓகே, இது உங்களுக்கு 13th-லேருந்து 18th வரைக்கும் பி பிளாக். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா எஸ் அண்ட் பி கம்பைன் பண்ணிங்கனாக்கா அது பேர் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். இந்த ட்ரான்சிஷன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எஸ்ஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், பிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், இடைப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டியில் வந்து n-1 ஆர்பிட்னா இது n-2 எஃப் ஆர்பிட்டால் ட்ரான்சிஷன், இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஓகே, இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்லேருந்து இந்த சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும். லாந்தனுக்கு அப்புறம் சீரியம், புரோமீத்தியம், அதே மாதிரி ஆக்டீனியமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தோரியம். இப்போ லாந்தனத்துக்கு அப்புறம் இது வரதுனால இதில் லாந்தனைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆக்டினியத்துக்கு அப்புறம் வரதுனால இது ஆக்டினைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது எஸ் பிளாக்கு ஃபஸ்ட் குரூப் வந்து அல்கலி மெட்டல்ஸ், ஃபஸ்ட் குரூப் பேர் வந்து ஹைட்ரஜனை மட்டும் விட்டுட்டு இந்த ப்ளூவில் இருக்கிறது அல்கலி மெட்டல்ஸ். செகண்ட் குரூப் வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஸோ இதில் இந்த பக்கம் எல்லாமே பாசிட்டிவ் தான். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போவுமே +1, இதுக்கு எப்போவுமே +2. வேலன்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த +1 +2 எடுத்துகிட்டு வெறும் 1 வேலன்சி வந்து இதுக்கு 2. பி பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வேலன்சி தான், உங்களுக்கு +3 வரும், வேலன்சி 3. கார்பனுக்கு வந்து 4 +4 சொல்லும் 4. இப்போ நைட்ரஜன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபியூ எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 வேலன்சியை காட்டும். அடுத்து கீழே டவுன் த குரூப் வர வர என்னாகும், அந்த ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இனர்ட் ஆகிடும். அதனால் வந்து வேலன்சி வந்து 3 தான் காட்டும், 5 and 3. ஓகே, அதே மாதிரி இங்கே ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் வந்து -2 காட்டும். சல்ஃபர் வந்து எந்த வேலன்சினாலும் காட்டும். மீதி வந்து குரூப் வேலன்சி வந்து +6 வரும்.
அப்புறம் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து போச்சுனாக்கா உங்களுக்கு 4ம் வரும். ஓகே. ஸோ இந்த பி பிளாக்ல நிறைய வேரியபிள் வேலன்சிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த 17th குரூப்பில் ஃப்ளூரினுக்கு மட்டும் -1, மீதி எல்லாமே வந்து +7ம் காட்டும், +5ம் காட்டும். ஓகே. அந்த குளோரின்லேருந்து உங்களுக்கு அயோடின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா +7 +5 அந்த மாதிரி வேரியபிள் டெக்ஸ்டேஷனா. ஆனால் ஃப்ளூரின் மட்டும் -1 காட்டும். அதேமாரி ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா -2 காட்டும். ஸோ நைட்ரஜனுக்கு வந்து அதேமாதிரி வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குது. கார்பன் நெய்தர் ஃபார்ம்ஸ் தி 4 +4 ஆர் -4, இட் ஒன்லி ஃபார்ம்ஸ் தி கோவேலண்ட்டு நம்ம படிப்போம். அது வந்து 4 +4ன்னு சொல்லக்கூடாது, -4ன்னு சொல்லக்கூடாது. இட் ஷேர்ஸ் தி எலக்ட்ரான்ஸ். கோவேலன்ஸிக்கு மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 4ன்னு தான் சொல்லும், ஈக்குவலாக ஷேர் பண்ணும். ஸோ இது 0 குரூப் எலிமெண்ட்ஸ். மேக்ஸிமம் இது ரியாக்ட் பண்ணாது. ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜெனான் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனர்ட் கேஸஸ். இனர்ட்னா மந்த வாய்க்கல், அது ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகாது. அப்போது இது ஏன் 0 குரூப்னா அங்கே வேலன்சி வந்து 0ன்னு சொல்லுவோம். ரொம்ப ரேரஸ்ட்டாக வாட் யூ ஹாவ் இஸ் த ஜெனான் காம்பவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு 6-7 காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ அதேமாரி இது F சீரீஸ். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வி கால் தம் ஆஸ் அ 91க்கு அப்புறம் 92க்கு அப்புறம் என்னக்கா வி கால் அ ட்ரான்ஸ் யுரேனியம் சீரீஸ். யுரேனியத்துக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரான்ஸ் யுரேனியம் சீரீஸ். தே ஆர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஓகே. ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டாக மாறிடும். ஓகே. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பீரியாடிக் டேபிளில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ அப்போது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு குரூப்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தான் வந்து பீரியட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, 7 பீரியட்ஸை. ஸோ உங்களுக்கு மொத்தம் குரூப்ஸ் வந்து 18 குரூப்ஸ் இருக்குது. அந்த 18 குரூப்ஸ் 1 2 3 17 18 சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸப்ட் 18 குரூப் எலிமெண்ட்ஸ் ஈச் குரூப் ஹேவ் தயர் அவுட்டர் மோஸ்ட் எனர்ஜி லெவல், வேலன்ஸ் ஷெல்லுன்னு சொல்லுவோம். அதாவது இன்கம்ப்ளீட் ஷெல். ஏன்னா 18th குரூப் நோபல் கேஸஸ் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். அதனால் வந்து வேலன்ஸ் ஷெல் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரானில் வந்து ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ அதே மாதிரி எதெல்லாம் வந்து ஹாஃப் ஃபில்டும் ஃபுல்லி ஃபில்டும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டேபிளாக இருக்கும். அது அவ்வளோவா வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகாது. அதேமாதிரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் 1 and 2 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் NS1 and NS2 இருக்கும். 13th 18th வரைக்கும் என்ன இருக்குன்னா NS2 to NP1 to NP6 வரைக்கும் இருக்கும். NP1னா 13th, NS2 NP2னா வந்து 14th. அதே மாதிரி ஒரு நம்பராக லாஸ்ட்டாக 6 வரைக்கும் உங்களுக்கு 18th வரைக்கும் வரும். இந்த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் தி 3 to 12 வரைக்கும் அதை வந்து நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அதனோட கான்ஃபிகரேஷன் வந்து NS1 and NS2, N-1 S2, N-1 P6, N-1 D2 110 இருக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து 3 to 12 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ 3 to 12 குரூப்ஸில் இருக்கிறது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து there are 14 elements after the lanthanum, they are called lanthanides. அதே மாதிரி there are another 14 elements after the actinum, they are called actinide series. ஸோ actinides and lanthanides 2 series இருக்குது. இது 2 என்னென்னா F block elements. ஸோ அப்போ மொத்தம் 4 கேட்டகரி: S block, P block, D block and F block. ஓகே. இது 4 சேர்ந்தது தான் உங்களுக்கு 4 பிளாக். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எஸ்ஸில் ஃபில் ஆயிருந்தால் அது எஸ் பிளாக்கு, லாஸ்ட் எலக்ட்ரான் பியில் ஃபில் ஆயிருந்தால் பி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆயிருந்தால் அது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆயிருந்தால் அது டி பிளாக் எலிமெண்ட்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எஃப் ஆர்பிட்டாலில் இருந்துச்சுன்னா அது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். அடுத்து பீரியட்ஸ் 7 பீரியட்ஸு. ஸோ 7 ஹரிசண்டல் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பீரியடும் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே ஃபில் ஆகி ஒரு பீரியட் முடிஞ்சோடனே அடுத்த பீரியடில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னோட வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ த நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் denotes the number of outer most shell of the element. So the first element of the each period is an alkali metal and the last element is the inert gas. அப்போ ஹைட்ரஜன் ஃபஸ்ட் பீரியடை தவிர்த்து மீதி செகண்ட் பீரியட்லேருந்து 7th பீரியட் வரைக்கும் ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்போவுமே அல்கலி மெட்டலாக இருக்கும், லாஸ்ட் எலிமெண்ட் எப்போவுமே வந்து இனர்ட் கேஸாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் குரூப் வந்து அல்கலி மெட்டல்ஸ், 18th குரூப் வந்து நோபல் கேஸஸ், அதனால் லாஸ்ட் குரூப்.
ஸோ அப்போ ஒரு பீரியடில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது இருக்கிறதுலே அந்த பீரியட்ஸில் எது ரொம்ப ஷார்ட் பீரியட் எதுனா ஃபஸ்ட் பீரியட். அதில் என்ன 2 எலிமெண்ட் தான் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். வெரி ஷார்ட் வேறு, ஷார்ட் பீரியட்ஸ் வந்து 8 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது செகண்ட் அண்டு தேர்ட் பீரியட். லாங் பீரியட்ஸ் வந்து 18 எலிமெண்ட்ஸ் இருக்கிறது 4 and 5. வெரி லாங் பீரியட்னா 6 and 7. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து 32 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க இருக்கிற நம்ம பீரியட் டேபிளே ஷார்ட் பீரியட் வந்து எதுனா ஃபஸ்ட் பீரியட், அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது 2. ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் எதுனா வந்து 6th and 7th, அதில் மொத்தம் 32 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணால் யூ வில் கெட் த 118 எலிமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இட் எக்ஸ்பிளைன் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ இப்போ IUPAC பிரகாரம் வந்து குரூப்ஸ் வந்து 1 to 18 இஸ் அக்கார்டன்ஸ் வித் IUPAC ரெக்கமெண்டேஷன். அப்போ மாடர்ன் பீரியாடிக்லாம் வந்து இட் இஸ் அக்செப்டட் பை த IUPAC. ஓகே. ஸோ ஓல்ட் பீரியாடிக் லேபில் இருக்க நம்பரிங் வந்து 1A to 17A, 1B to 7B ப்ளஸ் 18 இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் மாற்றி தான் நம்ம 1 to 18 வரைக்கும் மாற்றிருக்கோம். ஓகே. So each period starts with the element having the outer electronic configuration NS1, ends with the NS2 NP6, where N corresponds to the periodic number. So always 1 to 7 குள்ள தான் அது வந்து உங்களுக்கு இருக்கும் என்னோட வேல்யூ, அது மேலே தாண்டி போகாது. ஓகே. என்னோட மினிமம் லைக் ஸோ இதில் டிஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் வந்து have not been merged within the main body of the periodic table. தனியாக கொண்டு போய் வச்சுருக்கோம். அப்போ தான் இந்த பீரியாடிசிட்டிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அதேமாதிரி ஹைட்ரஜனோட பொசிஷன் வந்து சரியாக வந்து எங்கே வைக்கிறதுன்னு ப்ளேஸ் பண்ண தெரியல. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ட்ராபேக்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம சொன்ன கான்ஃபிகரேஷன் மாதிரி எஸ் பிளாக்குக்கு ஜென்ரலாக ஸோ ஃபஸ்ட் குரூப்னால் NS1 இருக்கும், செகண்ட் குரூப்புக்கு NS2, தேர்ட் குரூப்பு NS2 N-1 D1. ஸோ தேர்ட்லேருந்து 12 வரைக்கும் NS2 N-1 into D10. அடுத்து 13th NS2 NP1 இருக்கும். இப்போ N-1 D10 வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு 1 and 2ல் வந்து டி பிளாக் கிடையாது இல்லையா. தேர்ட் சீரீஸ்லேருந்து தான், ஏன்னா 3s 3p 3d நம்ம ஆஃப் பிரின்சிபல் பார்த்தோம். இப்போ தேர்ட் சீரீஸ்லேருந்து தான் உங்களுக்கு டி ஆர்பிட்டாலேருந்து ஃபில் ஆகும். ஓகே. ஸோ அப்போது 13th to 18th வரைக்கும் NS2 NP6 தான் வந்து ஃபில் ஆகிருக்கும். அதே மாதிரி எஃப் பிளாக்குக்கு வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 4f to 1 to 14 5d1, அடுத்து 6s2. அதே மாதிரி ஆக்டினைட்ஸ்க்கு 5f 0 to 14 6d 0 to 2 7s2 அப்படின்னு வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன. இப்போ போரான் ஃபேமிலிக்கு என்ன NS2 NP1, ஏன்னா அது 13th குரூப்பு. ஓகே. சப்போஸ் நைட்ரஜன் ஃபேமிலிக்கு என்னன்னு கேட்பாங்க, NS2 NP3 ஃபார் த நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ அப்போ ஒரு ஃபேமிலிக்கும் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்ன அப்படின்னு. அப்போ ஹாலஜன்ஸ்னால் என்னது 17th குரூப், அது NS2 NP5. இனர்ட் கேஸஸ் NS2 NP6. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம எஸ் பிளாக்ல சொன்ன பிரகாரம் 2 குரூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் நோன் அஸ் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ அல்கலி மெட்டல்ஸில் யார் இருக்காங்க, ஃபஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கும், அது தனியாக வச்சுருப்போம், அதுவும் எஸ் பிளாக் தான். அடுத்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்டு ஃப்ரான்சியம். இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS1 இருக்கும். ஏன் இது அல்கலி மெட்டல்ஸ்னால் இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் டிசால்வ் பண்ணிங்கன்னா இட் இமீடியட்லி ஃபார்ம்ஸ் தி ஹைட்ராக்சைடு LiOH NaOH. ஒரு பேசிக் ஹைட்ராக்சைட்ஸை வந்து இந்த மெட்டல்ஸ் வந்து கொடுக்கறதுனால இது அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் குரூப் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் என்னென்னா அது ஹைட்ராக்சைட்ஸ் ஃபார்ம்லேயே வந்து எர்த்தில் கிடைக்கிறப்பயே நமக்கு ஹைட்ராக்சைட்ஸாகவே கிடைக்கும். அப்போ அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இந்த எர்த் கிரஸ்ட் இட் செல்ஃப் we can get them as ஹைட்ராக்சைட்ஸ். அது வந்து அதுவும் ஸ்ட்ராங் பேசிக் இன் நேச்சர். ஸோ எது வந்து பெல்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்டு ரேடியம். ஆக்சுவலி நான் குரூப்பில் எழுதியிருக்கணும், இங்கே இடம்னால ஒரே சீரீஸில் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இது இன்க்ளூடிங் ஹைட்ரஜன்,
இந்த 2 குரூப் வந்து இந்த 3த்தையும் சேர்த்தினா அது எஸ் பிளாக். ஓகே. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். மேக்ஸிமம் நமக்கு பீரியாடிக் டேபிள் லெஃப்ட் சைடு எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கும், லெஃப்ட் டு ரைட் போக போக வந்து உங்களுக்கு நான் மெட்டல்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் குரூப்போட குரூப் 1ன்னு சொல்கிறப்பே அதனோட வேலன்சி வந்து 1, அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1, வேலன்சி 1, ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1. அதே மாதிரி குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலன்சி 2, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஆக்சிடேஷன் சொல்கிறப்ப ப்ளஸ் இல்லை மைனஸ் அப்படின்னு போடுவோம். மெட்டல்ஸ்லாம் எப்போவுமே பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து காட்டும். So most of the metals and their salts are impart characteristic color flame. Flame test வைக்கிறப்போ இப்போ சோடியம்னா வந்து உங்களுக்கு எல்லோ கலரு, பொட்டாசியம்னா வந்து வயலட் கலர், அந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் டெஸ்ட் வந்து இந்த கொடுக்கும். சோடியம் கிவ்ஸ் த கோல்டன் எல்லோ, பொட்டாசியம் கிவ்ஸ் தி வயலட் கலர், ஸ்ட்ரான்சியம் அதேமாதிரி கால்சியம் வந்து பிரிக் ரெட், இந்த மாதிரி ஒரு கலர்ஸ், பேரியம்னா ஆப்பிள் க்ரீனு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் கலர் வந்து கொடுக்கும். பட் இல்லை உங்களுக்கு பெர்லியம் அண்ட் மெக்னீஷியம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ளேம் டெஸ்ட் வந்து கலர்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து ஸோ ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் பார்த்தாச்சு. நடுவில் உங்களுக்கு 3லேருந்து 12 வரைக்கும் யார் டி பிளாக். அப்போ 13th to 18th வரைக்கும் யாருன்னா வந்து பி பிளாக். இப்போ பி பிளாக் வந்து யாங்க 13th, 14th, 15, 16, 17 and 18. 13th group யாரு? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் and thallium. 14th group கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், tin and lead. 15th group நைட்ரஜன், பாஸ்பரஸ், arsenic, antimony, bismuth. 16th group oxygen, sulfur, selenium, tellurium and polonium. 17th group fluorine, chlorine, bromine, iodine and astatine. 18th group இந்த ஃப்ளூரினுக்கு மேலே ஹீலியம் இருக்கும், ஃப்ளூரினுக்கு பக்கத்தில் நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்டு ரேடான். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் என்ன எஸ் பிளாக்கு கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ணும், பி பிளாக்கு மெமரைஸ் பண்ணும். அதேமாதிரி ஃபஸ்ட்டு டி சீரீஸ் இருக்கு இல்லையா, 3D சீரீஸு, ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்டு ஜிங்க். இதுதான் ஃபஸ்ட்டு டி சீரீஸ். ஸோ இதில் இருக்க உங்களுக்கு எஸ் பிளாக்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் சொன்னேன்? ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், 6, 6, 12 + 13 எலிமெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எத்தனை இருக்குது? 5, 5. ஸோ ஆரஞ்சு 30, 31, 31 + 3 13, எவ்வளோ? 44 எலிமெண்ட்ஸ். ஓகே. ப்ளஸ்ஸு ஒரு ஃபஸ்ட்டு டி சீரீஸ் வந்து ஒரு 10 எலிமெண்ட்ஸ். இந்த 54 வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போனா தான் வந்து நீங்கள் எல்லா ரியாக்ஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ போரான் இருக்குது, இந்த போரான்லேருந்து இந்த 13லேருந்து 10 கழிச்சிங்கனாக்கா அதனோட குரூப் வேலன்சி உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி 14லேருந்து நீங்கள் 10 கழிச்சிங்கன்னா குரூப் வேலன்சி உங்களுக்கு 4ன்னு வந்துடும். ஆனால் எப்போவுமே டவுன் த குரூப் என்ன ஆகும், அந்த வேலன்சி வந்து இப்போ 4ன்னு இருக்குன்னா கீழே குறைய அதுலேருந்து ஒரு 2 கழிச்சுக்கோங்க. அதேமாதிரி இப்போ அது 15th 5ம் இருக்கும், அதனோட ரெடியூஸ்டு வேலன்சி 3யும் வரும். 16th குரூப்பில் ஆக்சிஜனுக்கு மட்டும் -2, மீதி எல்லாமே உங்களுக்கு 6ம் காட்டும். ஓகே. ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துச்சுன்னா -2ன்னு காட்டும், 6 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் +6ன்னு காட்டும். இதேமாதிரி 17th குரூப் வந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்குச்சுன்னா -1ன்னு காட்டும், இல்லை 7 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணாக்கா +7ன்னு காட்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம வேரியபிள் வேலன்சின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து தி ஆல்வேஸ் எக்ஸிபிட் தி அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தேர் ரெஸ்ட் ஆஃப் த குரூப்ஸ். ஓகே. ஸோ ஒரு குரூப்பில் ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குது, ஏன்னா அது அதில் டி ஆர்பிட்டால் இல்லாதனால ரொம்ப ஸ்மாலஸ்ட் சைஸாக இருக்கும். அது எப்போவுமே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் அதில் குரூப்பில் இருக்க வேறு எலிமெண்ட்ஸும் தே வில் ஹாவ் த சம் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃப்ளூரின் எப்போவுமே -1 தான், ஆனால் குளோரின் வந்து உங்களுக்கு +7 ஃபார்ம் பண்ணலாம், +5 ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. அதேமாதிரி ஹையஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃப்ளூரின் தான் ஃபார்ம் பண்ணும். குளோரின் இப்போ ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெரி ஹைட்ரஜன் பாண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும், சாலிட் ஹெச்எஃப் கூட இருக்கும். ஆனால் ஹெச்சிஎல் வந்து கேஸு, ஹெச்பிஆர் வந்து லிக்விட், ஹெச்ஐ வந்து சாலிடு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஹைட்ரஜன் பாண்டிங், எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், வீக்கஸ்ட் ஆசிட், இந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து
அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டி பொறுத்து தான் இருக்குது. எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ-நெகட்டிவிட்டி, அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனிக் ரேடியஸ். ஓகே. ஸோ இந்த பி பிளாக்ல வந்து மோஸ்ட்லி தே ஃபார்ம் தி கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ நெகட்டிவ் நான் மெட்டல்ஸாக இருக்கும் பி பிளாக்ல. ஸோ டி பிளாக் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி மெட்டல்ஸ் தான். ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ 3 to 12 வரைக்கும் குரூப்ஸில் இருக்கிறது வந்து உங்களுக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸ். தே ஆர் மோஸ்ட்லி மெட்டல்ஸ். தே ஆர் வெரி காஸ்ட்லி மெட்டல்ஸ். அது வந்து வெரி மேலியபிளாக ஒயரை தகடா அடிக்கலாம், டக்டைல்லாம் ஒயர் மாதிரி நீட்டி அடிக்கலாம். தே ஆர் ஹைலி கண்டக்டிவ், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்டு டெம்பரேச்சர் அண்டு எலக்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ இந்த டி பிளாக்ல நம்ம எக்ஸப்ஷன்ஸ் படிப்போம். ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் பட் எக்ஸப்ட் மெர்க்குரி. ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ் except mercury. Mercury is a metal which is in the liquid state. ஓகே, liquid state metal. ஸோ அது டி பிளாக்ல தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குன்னா n-1 s2 p6 d2 1 to 10 n வந்து 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இதான் வந்து இப்போ ஒரு n பிளாக்ல இருக்குன்னா n-1 d ஆர்பிட்டலில் தான் அந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ தேர்ட் குரூப்லேருந்து தான் உங்களுக்கு அது ஃபில் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ஸ்கேண்டியம் டு ஜிங்க் வந்து 3D சீரீஸு, 4D சீரீஸ் எட்ரியம் டு கேட்மியம் வந்து 4D சீரீஸு, 5D சீரீஸ் வந்து ஹாஃப்னியம் டு மெர்க்குரி. அது 6D சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேர் என்ன, ஆர்எஃப் ரூதர்ஃபோர்டியம் டு தி கொப்பர் சிஎன் என்ன தெரில என்ன ஆருங்க சார் சிஎன். ஓகே. ஸோ ஆர்எஃப் டு சிஎன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இட்ஸ் கால்டு 6D சீரீஸ். இப்போ உங்களுக்கு 4D சீரீஸ் இருக்குது. 3D 4D 5D 6D இத்தனை சீரீஸ் இருக்குது. அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி எஃப் பிளாக். எஃப் பிளாக்ல 2 சீரீஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாந்தனமுக்கு அப்புறம் இருக்கிறது பேர் வந்து லாந்தனைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 4F சீரீஸு. அடுத்து ஆக்டினியம் கற்று இருக்கிறது வந்து ஆக்டினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 5F சீரீஸ். ஓகே. அப்போது லாந்தனம் டு லாந்தனம் சீரியம், லாந்தனம் டு லாந்தனம், அதுக்கடுத்து லாந்தனத்துக்கு அடுத்து இம்மீடியட் சீரியம், அதுக்கடுத்து லுட்டீஷியம் வரைக்கும் 4F சீரீஸு. அடுத்து ஆக்டீனியம், அதுக்கடுத்து இம்மீடியட் எலிமெண்ட் தோரியம், தோரியம் டு லாரன்ஷியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5F சீரீஸ். இது வந்து ஆக்டினேட்ஸ் சொல்லுவோம். ஆக்டினேட்ஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து இப்போ டி ஆர்பிட்டால் வந்து என்ன சொல்லுவோம், இது ns1 np1 இருக்குன்னா n-1 வந்து பெனல்டிமேட் ஆர்பிட்டால் சொல்லுவோம். ஓகே. இப்போ இது n-2 fல ஃபில் ஆகும். இது பேர் ஆன்டி பெனல்டிமேட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போது டி பிளாக்கை இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம், எஃப் பிளாக்கை இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுதான் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா சிலபஸில் பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் த கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு போர் கிளாசிஃபிகேஷன். ஸோ போர் தான் வந்து பேர் ஸ்பெஷல் நேம்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இனட் கேஸஸ்னால் வந்து ns to np6 18th குரூப் தான் வந்து இனட் கேஸஸ். ஸோ அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns to np6ன்னு இருக்கும். ஓகே. ஸோ இல்லை ஹீலியம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 1s2 மட்டும் இருக்கும். ஆல் த இனட் கேஸஸ் ஆர் த ns to np6 பட் எக்ஸப்ட் தி ஹீலியத்துக்கு மட்டும் 1s2 தான் இருக்குது. நோ பி ஆர்பிட்டால். ஓகே. அடுத்து வந்து நமக்கு எஸ் அண்டு பி பிளாக்கை சேர்த்தது தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நார்மல் எலிமெண்ட்ஸ், இல்லை மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் எலிமெண்ட்ஸ். அடுத்து வெறும் டி பிளாக்கா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃப் பிளாக்கா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்.
இது இடைநிலை தனிமங்கள், இது உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி, இப்போ லாஸ்ட்டாக இதுதான் நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுதான் வந்து பீரியாடிசிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் காரணம். மொத்தம் 5 பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் அட்டாமிக் ரேடியஸ் அணு ஆரம், அயானிக் ரேடியஸ் அயனி ஆரம், அயனைசேஷன் என்தால்பி அயனியாக்க ஆற்றல், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரோ-நெகட்டிவ்னா எலக்ட்ரான் கவர் தன்மை. இது மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் ரேடியஸ். நீங்கள் அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் ஒரே கான்செப்ட் தான். ஓகே. நான் ஜென்ரலாக ரேடியஸ்ன்னு எழுதிடுறேன். அட்டாமிக் ரேடியஸ்னால் ஒரு ஆட்டம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இந்த ஆட்டத்துக்கும் அவுட்டர் மோஸ்ட் நிறைய ஷெல் இருக்குது. ஏன்னா நம்ம போர் ஆர்பிட்டால் பார்த்தோம் இல்லையா. ஸோ சப்போஸ் இது கே ஷெல், எல் ஷெல்னா, எல் ஷெல் தான் வேலன்ஸ் ஷெல் இருக்குது, லாஸ்ட் ஷெல் தான் வந்து வேலன்ஸ் ஷெல். அப்போது ஒரு அதனோட நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்டில் இருக்க எலக்ட்ரானுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆட்டம், இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் டு தி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆஃப் தி ஆட்டம் சொன்னால் அது அட்டாமிக் ரேடியஸ். இப்போ இது வந்து சோடியம் ஆட்டத்துக்கு வச்சுக்கோ, இது சோடியம் ப்ளஸ் இருக்குது. இப்போ சோடியம் ஆட்டத்துக்கு 2 8 11 வச்சு 1. ஸோ அப்போ 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 8 இருக்குது. லாஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போது அட்டாமிக் ரேடியஸ்னால் ஃபஸ்ட்லேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இதுதான் வந்து சோடியத்தோட அட்டாமிக் ரேடியஸ். அப்போ ஸோ இதுதான் வந்து ஓகே. இதே அயனிக் ரேடியஸ்ன்றப்போ சோடியம் ப்ளஸ் 1ன்றப்ப என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ஒன்லி 2 and 8 மட்டும்தான் இருக்கும். அப்போ இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி, இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு தி அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் ஆஃப் அன் அயான். ஓகே. ஸோ சேம் டெஃபினிஷன் தான். இட் இஸ் த distance between the center of the nucleus to the outermost electron அப்படின்னு எழுதிட்டு ஆஃப் அன் ஆட்டம் போட்டாக்கா அட்டாமிக் ரேடியஸ், ஆஃப் அன் அயான்னு போட்டாக்கா அயானிக் ரேடியஸ். ஒரே டெஃபினேஷன் தான். ஓகே. இது வரைக்கும் சேம் தான். ஒரு அணுவின் அதனோட நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் அதாவது இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட தூரமே அது அணு ஆரம். ஒரு அயனியின் அதனோட உட்கரு மையத்திலிருந்து இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட தூரம் அயனி ஆரம். ஆக பார்த்தா ஒரு அயனியின் ஒரு அணுவின், அதே மாதிரி ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் அன் அயான் போட்டாக்கா அந்த டெஃபினிஷன் அட்டாமிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன், மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அடுத்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே. இப்போ அட்டாமிக் ரேடியஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. Atomic radius is defined as the distance between the center of the nucleus to the outermost shell containing the valence electron. இப்போ இதுதான் வந்து அதனோட அட்டாமிக் ரேடியஸ். ஸோ ஆக்சுவலி எக்ஸாக்டாக அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா ஆட்டம் வந்து தனியாக நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கம்பைன்டு வித் தி அதர் ஆட்டம். ஸோ அது வந்து மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லை சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம். அப்போது அட்டாமிக் ரேடியஸ்லேயே உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் வேறு ரேடியஸ் இருக்குது, கோவேலண்ட் ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 மாலிகுல் இருக்குது, N2 மாலிகுல். ஓகே. சேம் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல் இருக்குன்னா அதை நம்ம கோவேலண்ட் ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். when the molecules are made up of same type of atom na we have the covalent radius. So ரெண்டுத்துக்கு இருக்க உங்களுக்கு diameter தெரியும். ஓகே. ஐடென்டிக்கல் மாலிகுல்ஸ் when they linked by the single covalent bond, அந்த bond length இப்போ ரெண்டு ஆட்டத்துக்கு இப்போ கார்பன் கார்பன் பாண்ட் லென்த் 1.54 தெரியும். அப்போ கார்பனோட அட்டாமிக் ரேடியஸ் என்ன, இதில் பாதி. ஓகே. So atomic radius you can just calculate from their bond length. Okay. அப்போ கோவேலண்ட் ரேடியஸ்ல வந்து நம்ம அது வந்து ஒன் டைப் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே. சப்போஸ் வென் ஐ ஹாவ் தி எக்ஸாம்பிள் வந்து இங்கே குளோரினோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 1.8, அப்போ குளோரினோட அட்டாமிக் ரேடியஸ் என்ன 0.99, அல்லது நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மெட்டாலிக் ரேடியஸ் இருக்கும்.
இப்போ சேம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ HCl இருக்குது. இப்போ எனக்கு HClக்கு வேணும். இப்போ HClக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அப்போது DAB, இது HCl வந்து நம்ம ஏபின்னு வச்சுக்கிட்டாக்கா, DABனா ரேடியஸ் ஆஃப் தி A ஆட்டம், ரேடியஸ் ஆஃப் தி B ஆட்டம் மைனஸ் 0.09 இன்ட்டு psi A மைனஸ் psi B. இந்த psi A psi Bன்றது எலக்ட்ரோநெகட்டிவ் பவுலிங்ஸ் யூனிட்ஸ். அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் தி A அண்ட் B. ஸோ பவுலிங் வந்து ஃப்ரேம்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேல்ஸ். அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, அதனோட டிஃப்ரென்ஸை 0.09 கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த அதனோட அட்டாமிக் ரேடியஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ கெட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹெட்ரோநியூக்ளியர் மாலிக்யூல்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் HCl கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட அட்டாமிக் ரேடியஸ் H2 மாலிகுலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிஎல்லோடது Cl2 மாலிகுலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு இது 0.09. இப்போ சிஎல்கான எலக்ட்ரானிட்டி வந்து 3, ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1. இது நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணாக்கா உங்களுக்கு ஆக்சுவலி அப்போது ரேடியஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 0.37. இங்கே HClோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து RH கேட்டிருக்காங்க. ஓகே. ஜஸ்ட்டு இது ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்க இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அது ஜென்ரலாக ஃபார் AB, இது ஃபார் HCl. இந்த 0.09 இஸ் அ ஃபேக்டர். அதுலேருந்து எதனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அதுலேருந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்க எலிமெண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்து மெட்டாலிக் ரேடியஸ். இப்போ வந்து இப்போ கோவேலண்ட் மாலிக்யூல்ஸில் நான் மெட்டல்லாம் இப்போ Cl2 N2லாம் வந்து நான் மெட்டல்ஸ், அதனால் அது ஒரு மாலிக்யூல்ஸாக இருக்குது. இப்போது காப்பர் இருக்குது, காப்பர் கூடிய பாண்டாக இருக்கும். அயன் இருக்குது, அயன் கூட, ஏன்னா தே ஆர் மெட்டல்ஸ். அப்போது இந்த மாதிரி மெட்டாலிக் பாண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த மெட்டாலிக் பாண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து யூ கேன் கேல்குலேட் தி மெட்டாலிக் ரேடியஸ். அப்போது நம்ம எத்தனை டைப் ஆஃப் ரேடியஸ்? கோவேலண்ட் ரேடியஸ் பிட்வீன் தி சேம் டைப் ஆஃப் மாலிக்யூல்ஸ், covalent radius between the different type of molecules at the metallic radius. It is defined as the one of the distance between the two adjacent metal atoms and they are closely packed in the metallic crystal lattice. கண்டிப்பாக ஒரு லாட்டிஸ்க்கு அதுக்கு இருக்கணும். அந்த லாட்டிஸில் 2 மெட்டல் ஆட்டத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ சாலிட் காப்பருக்கு 2 அடுத்தடுத்து இருக்க அட்ஜசன்னா அடுத்தடுத்து இருக்க காப்பர் ஆட்டத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2.56. அப்போ ஒரு காப்பரோட மெட்டாலிக் ரேடியஸ் என்னென்னா 2.56/2 வந்து 1.28. அது இல்லாமல் இன்னொரு ரேடியஸ் இருக்குது, வாண்டர்வால்ஸ் ரேடியஸ். இப்போ நமக்கு ஜஸ்ட் அந்த மாலிக்யூல் வந்து இப்படி இருக்குது ஒரிஜினல் அதனோட இது ரேடியஸ். இப்போது இன்னொரு மாலிக்யூல் கூட ஒரு டிஸ்டன்ஸில் அது கனெக்டாக இருக்கும். இதை வச்சு யூ கேன் ட்ரா அ இமேஜினரி வாண்டர்வால்ஸ் ஸ்பியர். ஓகே. இது பேர் வாண்டர்வால்ஸ். இப்போ இந்த ரேடியஸ் அது பேர் மாலிகுலர் டயாமீட்டர்னு சொல்லுவோம். நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் படிச்சிருப்போம். இந்த மாலிகுலர் டயாமீட்டர் வச்சு when you are drawing the imaginary sphere, that is called van der Waals sphere. அதில் இருக்க அந்த ரேடியஸ் வந்து என்னென்னா இந்த D தான் வந்து van der Waals ரேடியஸ், when that is the distance between the two molecules. ஓகே. ஸோ அப்போ van der Waals radius, it is half of the distance between the two similar radius in the separate molecules in a solid. ஓகே. இப்போ இது வந்து இதனோட இது வந்து ஜஸ்ட்டு இதில் ஹாஃப் தான் வந்து உங்களுக்கு கோவேலண்ட் ரேடியஸ் வரும். ஆனால் இதனோட டபுள் டைம் தான் இந்த வாண்டர்வால்ஸ் ரேடியஸே வரும். அப்போ நம்ம ரேடியஸ் வச்சு நம்ம இது பண்ணுறப்ப வாண்டர்வால்ஸ் ரேடியஸ் வந்து எப்போவுமே கிரேட்டராக இருக்கும். அடுத்து மெட்டாலிக் ரேடியஸ், அடுத்து தான் வந்து கோவேலண்ட் ரேடியஸ். ஓகே. இதுதான் வந்து நம்ம கம்பேரிசன். இப்போது இதுதான் வந்து மாலிகுல்ஸோட ஒரிஜினல் ரேடியஸ், இது வந்து என்னோட வாண்டர்வால்ஸ் ஸ்பியர். ஓகே. அடுத்து இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அது நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன ஃபேக்டர்ஸ்னால் வந்து ஜென்ரலாக வந்து அலாங் த பீரியட் டவுன் த குரூப் என்ன ஆகுது, இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே.
ஸோ டவுன் த குரூப் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டவுன் த குரூப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இந்த சைஸில் இருக்குன்னா லித்தியத்து வந்து என்னது, லித்தியத்தோட 1s2 2s1. சோடியம் வந்து உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா 1s2 2s2 2p6 3s1. ஓகே, சப்போ டவுன் த குரூப் உங்களுக்கு என்ன ஆகும், சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். ஓகே, அந்தமாரி அதனோட ரேடியஸும் ரொம்ப பெருசாகிட்டு இருக்கும், ஷெல்ஸாக எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹைட்ரஜனுக்கு 1s1ன்னா லித்தியத்துக்கு 2s1. அப்போது லாஸ்ட்டாக இது சோடியத்துக்கு 3s1, பொட்டாசியத்துக்கு 4s1 இருக்கும், ருபீடியத்துக்கு 5s1, சீசியத்துக்கு 6s1. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஷெல்ஸார், இது ஒரு ஷெல்லு இருக்குது, அடுத்து டவுன் த குரூப்பை 2 ஷெல்லு, அடுத்து 3 ஷெல்லு, அதே 4 எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. அப்போது ஷெல்ஸ் ஆட் ஆக என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ டவுன் த குரூப் என்ன ஆகும், அட்டாமிக் ரேடியஸ் அண்டு அயனிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன, எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட் டவுன் த குரூப், அதனால் வந்து ரேடியஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட் ரீசன். அப்போது அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகுது, அலாங் த பீரியட்னா சீரீஸில் அலாங் த சீரீஸ் ஆர் அலாங் த ரோ. ஸோ அலாங் த ரோஸ் லெஃப்ட் டு ரைட். ஓகே, லெஃப்ட் டு ரைட். டவுன் த குரூப்னா வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப வந்து உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் ரேடியஸ் ஏஆர் அண்ட் ஐஆர் வந்து டிக்ரீசஸ் along the series or ஓகே. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா, இப்போது லித்தியம் இருக்குது, பெர்லியம் இருக்குது, போரான் இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன், ஃப்ளூரின். இது 1s1, ஸோ 1s2 2s1, இது 1s2 2s2, இது 1s2 2s2 2p1, இது 1s2 2s2. அப்போது ஜஸ்ட்டு இந்த சீரீஸ்லேருந்து போகிறப்போ ஒன்லி செகண்ட் ஷெல்லிலேயே தான் வந்து எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஷெல்லில் அதனோட மேக்னெட் இப்படி இருக்குது. ஓகே, ரெண்டாவது ஷெல்லில் மேக்னெட் அதிகமாகுது, அதே ஷெல்லு, இதுவும் அதே டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது, ஒரு ஹூக் வைக்கிறோம், அப்புறம் மேக்னெட்டோட பெரிய சைஸ் வைக்கிறோம், அதே சைஸ் ஹூக் வைக்கிறோம், அதோட பெரிய மேக்னெட் வச்சு அதே ஹூக் வைக்கிறோம். அப்போ எது வந்து பெரிய மேக்னெட் வைக்க அந்த ஹூக் வந்து அந்த மேக்னெட்டை நோக்கி இழுத்துக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நியூக்ளியஸோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை என்ன பண்ணும், இந்த நியூக்ளியஸ் வந்து ஃபுல் பண்ணிக்கும். இப்போ அலாங் த பீரியட் வந்து ஆஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் தி சேம் ஷெல், அதனால் என்ன ஆகுது, நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீசஸ், அதனால் அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்ரீசஸ். அப்போது அலாங் த சீரீஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் atomic radius and ionic radius decreases. Reason, nuclear charge increases because electrons are added in the same shell. Down the group extra shell add ஆச்சு, but along the periodல same shellலே வந்து உங்களுக்கு electron add ஆச்சு, அதனால் அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் உங்களுக்கு. இப்போ ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே ஃபேக்டர் தான் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதே தான் அயனிக் ரேடியஸ். பட்டு நம்ம இதில் ஒரு நியூட்ரல் ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டம் வந்து உங்களுக்கு கேட்டையானு கொடுக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் Na வந்து Na ப்ளஸ் கொடுக்குது. Na-ஓட ரேடியஸ் RNA-னா Na ப்ளஸோட ரேடியஸ் RNA ப்ளஸ். அதேமாரி ஆட்டம் வந்து குளோரின் ஆட்டம் இருக்குது, அதனோட ரேடியஸ் வந்து RCl. அப்போ அது வந்து ஆனியானை கொடுக்குது, அதனோட ரேடியஸ் வந்து RCl மைனஸ். இப்போ எப்போவுமே ஆனியானோட ரேடியஸ் வந்து ஆட்டத்தோட ரேடியஸோட அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி கேட்டியானோட அயானிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸோட உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அலைஸ் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி கேட்டியான் இஸ் கிரேட்டர் தென் தட் இஸ் லெஸர் தென் தட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் ஆட்டம். அதேமாதிரி இந்த அயானிக் ரேடியஸ் ஆஃப் தி anion is always greater than that of the corresponding atom. எப்பவுமே மைனஸ்க்கு அதிகமாக இருக்கும் அதனோட நியூட்ரல் ஆட்டம் விட. அதே மாதிரி ப்ளஸுக்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷெல்லு ரிமூவ் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் கம்மியாகிடும், இங்கே எக்ஸ்ட்ரா ஷெல் வந்து ஆட் ஆகும், அதனால் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ இப்போ கேட்டியானிக் ரேடியஸ் ஆனியானிக் ரேடியஸ்க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். அப்போது ஆனியானிக் ரேடியஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆனியானிக் போட்டுறேன். ஆனியானா மைனஸ் ரேடியஸ் கிரேட்டர் தென், அதே ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸை விட அதிகமாக இருக்கும். இதே கேட்டியானிக் ரேடியஸ் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்டாமிக் ரேடியஸை விட கரஸ்பாண்டிங் ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸை விட கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பவுலிங் மெத்தட் பிரகாரம் வந்து இந்த கேட்டியானிக் ரேடியஸ் ஆனியானிக் ரேடியஸ் வந்து எப்படி கனெக்டாக இருக்குன்னா, RC ப்ளஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் தி கேட்டியான். அதேமாதிரி ரேடியஸ் ஆஃப் தி ஆனியான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் தி ஆனியான். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தினாக்கா ஒன்னோட இன்வெர்ஸ் ஆகும். RC ப்ளஸ் பை RA மைனஸ் ஈக்குவல் டு இஸ் எஃபெக்டிவ் ஆனியான் மைனஸ். ஆனியானுக்கு கீழே இருக்குன்னா அதுக்கு மேலே போட்டுக்கணும், இது C ப்ளஸ் மேலே இருக்குன்னா இதை கீழே போட்டுக்கணும். ஸோ இதிலேருந்து நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்லேருந்து இந்த அயானிக் ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது ஒரு ஃபார்முலா, RC ப்ளஸ் பை RA மைனஸ் இஸ் ஈக்குவல் டு Z எஃபெக்டிவ் ஆஃப் A மைனஸ் டிவைட் பை Z எஃபெக்டிவ் ஆஃப் C ப்ளஸ். இந்த ஈக்குவேஷன்லேருந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தெரிந்தால் போல ரெண்டுத்துக்கு ரேடியஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இந்த ரேடியஸ் ரேஷியோவில் நம்ம என்ன டைப் ஆஃப் கிறிஸ்டல் கண்டுபிடிக்கலாம்னு நம்ம போன தடவை சாலிட் ஸ்டேட்டையும் பார்த்தோம். ஓகே, அடுத்து இந்த Z எஃபெக்டிவ் ஐ திங்க் ஐ ஃபர்காட் டு புட் இட் இன் த ஸ்லைட்ஸ், அதை மேபி இந்த மிஸ்ஸிங் டாப்பிக்கில் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஐ தாட் டு இன்க்ளூட் இட், மேபி புக்கில் இருக்கிறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த புக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஐம் ஜஸ்ட் இந்த ஹரி ஆஃப். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் பொட்டென்ஷியல் சொல்லுவோம், ஐபின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் பொட்டென்ஷியல் ஐனா அயனைசேஷன் எனர்ஜி, பொட்டென்ஷியல் ஆர் எனர்ஜி எல்லாமே சேம் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டம் எப்படி இருக்குது, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், ஐசோலேட்டடாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். ஓகே, எலக்ட்ரான் ஃப்ரம் தி ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டம். ஸோ அப்போது ஒரு ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், மைனஸ் எலக்ட்ரான், அது வந்து அயானாக மாறுது, ஆர் எலக்ட்ரான் மைனஸ் அயான் ப்ளஸ் எலக்ட்ரான், அதாவது ஒரு கேட்டியான் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அப்போது ஒரு எலக்ட்ரான் வெளில வரும். அப்போது நீங்கள் எவ்வளோ எனர்ஜி உள்ள நீங்கள் ப்ளஸ் எனர்ஜி கொடுக்குறீங்க. ஸோ இட் இஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் தி ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் தி ஐசோலேட்டட் gaseous neutral atom. The energy required to remove the electron from the isolated gaseous neutral atom, that is the ionization energy. For example, sodium இருக்கு, sodium வந்து solid state எடுக்கூடாது, gaseous state. Okay, I am supplying the ionization energy 1. Okay, I am just removing the 1 electron, அதனால plus charge 1 வருது. இந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நான் கொடுத்து இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறனோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. சப்போஸ் நான் 2வது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, அதுதான் சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜினா ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. வென் ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் தி, இப்போ Na ப்ளஸ்லேருந்து ஐம் ஸ்பெண்டிங் த அனதர் எனர்ஜி, அது வந்து அயனைசேஷன் பொட்டென்ஷியல் 2, and I am generating the Na+2 and I am removing the another electron from the Na+1. இது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த மாதிரி நம்ம we can call third ionization. ஆல்வேஸ்
அந்த சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 2 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 1. ஏன்னா ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க. நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து ஈஸியாக ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப இப்போ ஒரு சோடியத்துக்கு வந்து 11 ப்ரோட்டான்ஸ் அண்டு 11 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு. ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்ப 11 ப்ரோட்டான்ஸ் அண்டு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 11லேருந்து 11 இருக்கப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அடுத்து 10 எலக்ட்ரான்ஸ் 11 ப்ரோட்டான்ஸ் இது என்ன பண்ணும், மேக்னெட் மாதிரி இழுக்கும். எலக்ட்ரான் இதுக்கு மேலே விடாது. அப்போ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி டு ரிமூவ் தி 1 more எலக்ட்ரான். அப்போ 9 எலக்ட்ரான்ஸாக மாறும். அடுத்து 1 more பண்ணுறப்போ ஸோ 11 ப்ரோட்டான்ஸ் 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஈவன் மச் மோர் எனர்ஜி டு ரிமூவ் தி another எலக்ட்ரான். அப்போ ஆல்வேஸ் the third ionization energy is always greater than that of the second ionization energy, which is always greater than that of the first ionization energy. Okay. ஸோ இதை நான் இப்படி சொல்லியிருந்தேன், கிரேட்டரில் சொல்லியிருந்தேன். நீங்கள் லெஸ்ஸரில் போடுறப்போ தேர்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி செகண்ட் இஸ் கிரேட்டர் தென் தி இந்த மாதிரி. ஓகே, IE3 இஸ் கிரேட்டர் தென் IE1, IE2, அடுத்து IE1. இதால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது லெஸ் தென் ஆர்டரில் டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, நான் இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகே, அகெயின் அயனைசேஷன் எனர்ஜி இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே காரணத்தை தான் சொல்ல போகிறோம். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் வந்து என்ன பண்ணும், டவுன் த குரூப்பில் இன்க்ரீசஸ், அலாங் த பீரியடில் டிக்ரீசஸ். இது அப்படியே இது மூணும் ஆப்போசிட். அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ-நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து டவுன் த குரூப்பில் decreases, along the periodல increases. ஸோ அங்கே என்ன ரீசன் சொன்னமோ அதே தான். ஸோ டவுன் த குரூப்பில் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஷெல் ஆர் பீயிங் ஆடட், எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட். அப்போது நிறைய ஷெல் வரப்போ நியூக்ளியஸ்க்கும் வெளியில் இருக்க எலக்ட்ரானுக்கும் இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாகிடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷெல் ஆட் ஆக, இப்போ லைக் இது நம்ம சாமி பார்க்க போகிறப்போ தான் கூட்டம் நிறையா இருக்கிறப்போ நிறைய பேர் நடுவுலேருந்து மறைப்பாங்க இல்லையா, அந்தமாரி அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்க இன்பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், அதனோட இன்ட்ராக்ஷன் வந்து மறைச்சிடும். அது பேர் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். த intermediate electrons which actually screens the interaction between the outermost electron and the nucleus. அப்போ அந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக இப்போ யாராச்சும் பார்க்காதப்போ குழந்தைங்க தொலைஞ்சு போயிடுவாங்களா, அந்த மாதிரி இந்த நடுவில் இருக்க எலக்ட்ரான்ஸ் மறைக்கிறதுனால, இந்த நியூக்ளியஸ்லேருந்து டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அப்போது டவுன் த குரூப் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுனால அயனைசேஷன் எனர்ஜிக்கு அவ்வளோ நம்ம எஃபர்ட் போட தேவையில்லை. ஓகே, ஸோ அதே தான் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் சேம் ரீசன்ஸ் தான். எலக்ட்ரான் அஃபினிட்டினா இங்கே அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்ன சொன்னோம், ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் எடுக்க நாம் எனர்ஜி கொடுக்குறோம். ஓகே, வி சப்ளை த எனர்ஜி. பட் எலக்ட்ரான் அஃபினிட்டியில் ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரலில் நம்ம எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்போ அது ஒரு ஆனியான் ஃபார்ம் பண்ணும், அது எனர்ஜி நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ when the energy is released, when the electron is added to the isolated gaseous neutral atom is the electro-affinity. எலக்ட்ரோ-நெகட்டிவிட்டின்னு தான் ஒரு 2 மாலிகுல் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மாலிகுல் இருக்குது. அதனோட எலக்ட்ரான் பாண்டு வந்து ஒரு ஆட்டம் மட்டும் இழுக்குது இல்லையா, அந்த டெண்டன்சிக்கு பேர் தான் எலக்ட்ரோ-நெகட்டிவிட்டி. அப்போ இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே வந்து டவுன் த குரூப்பில் டிக்ரீசஸ். டவுன் த குரூப் தே டிக்ரீசஸ் பிகாஸ் எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்துடுது. ஈவன் தோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுனால நம்ம ஈஸியாக எலக்ட்ரான் ஆட் பண்ணவும் செய்யலாம், இல்லை ரிமூவ் பண்ண செய்யலாம். ஓகே, அப்போது இட் இஸ் எனர்ஜி வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஓகே, அப்போ அலாங் த பீரியடில் என்னாகும், சேம் ரீசன். அலாங் த பீரியடில் சேம் ஷெல்லில் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அப்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே நியூக்ளியஸ் வந்து இது இங்கே பக்கத்தில் இருக்குது, சேம் ஷெல் இருக்குது.
இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இங்கே மேக்னெட்டோட சைஸ் கொஞ்சம், அதே எலக்ட்ரான் இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் மேக்னெட் சைஸ் பெருசாக இருக்குது. சின்ன மேக்னெட்டாக இருக்கப்போ அந்த ஹூக்கு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பெரிய மேக்னெட்டாக இருக்கப்போ ரொம்ப அது ஃபோர்ஸாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போது அலாங் த பீரியடில் அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதா, அந்த மேக்னெட்டிக் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வித்தின் த சேம் ஷெல்லில் தான் எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே வருது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், அதே ஷெல்லில் அப்போது இன்ட்ராக்ஷன் இன்னும் கம்மியாகும். லைக் ஃபஸ்ட்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, லைக் மேபி நம்ம லார்ஜ் டிஸ்டன்ஸ் பெருசாகிறப்ப இன்னும் டிஸ்டன்ஸ் கம்மியாகும். இன்னும் பெருசாகப்போ டிஸ்டன்ஸ், ஏன்னா புல் பண்ணும் இல்லையா, அதனால தானே அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அயனிக் ரேடியஸ் ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் சேம் ஷெல்லுக்கே என்ன ஆகும், அந்த மேக்னெட்டோட சைஸ் பெருசாக அந்த ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால இப்போது அலாங் த பீரியட் அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது அலாங் த பீரியட் அந்த அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது மூணுமே வந்து இன்க்ரீசஸ், டவுன் த குரூப் டிக்ரீசஸ். அதே அட்டாமிக் ரேடியஸ் என்ன பண்ணும், டவுன் த குரூப்பில் இன்க்ரீஸ் ஆச்சு, அலாங் த பீரியடில் டிக்ரீஸ் ஆச்சு. பட் இந்த 3 ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, டவுன் த குரூப் இட் டிக்ரீசஸ், அலாங் த பீரியடில் இது இன்க்ரீசஸ். சேம் ரீசன் தான், ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ தான் நம்ம அந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்றப்ப ஜென்ரலாக பீரியட் குரூப் பற்றி நான் பேசிட்டேன். ஓகே, இப்போ வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா, ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஷெல் பற்றி சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பற்றி சொல்லணும். அடுத்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜு, ஓகே. இப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்டில் வந்து s ஆர்பிட்டால் ஹாவ் அ கிரேட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஏன்னா s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பு, t ஆர்பிட்டால் டம்பெல் ஷேப், ஒரு லெவல் ஒரு சைட் மட்டும்தான் அதால் மறைக்கும். d ஆர்பிட்டால் டபுள் டம்பெல். அப்போது s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல்னால அது எல்லா ஆக்சஸையும் வந்து மறைக்கும். இப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் ஃபார் s ஆர்பிட்டால், அதை விட வந்து p ஆர்பிட்டலுக்கு ரொம்ப கம்மி, அதோட d ஆர்பிட்டலுக்கு ரொம்ப கம்மி, அதோட. ஸோ ஷெல் வந்து டவுன் த குரூப்பில் வந்து அதிகமாக ஆட் ஆகும், அலாங் த பீரியடில் சேம் ஷெல்லு. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ்லாம் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். பட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஷெல்லுலேயே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஆஃப் ஃபில்டு, கம்ப்ளீட்லி ஃபில்டு வந்து என்ன பண்ணும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வென் த ஆட்டம்ஸ் ஆஃப் தி half filled orbitals and fully filled orbitals, அப்படி இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே வந்து ஹையராக இருக்கும். ஓகே, ஏன்னா இட் லீட்ஸ் டு த ஸ்டெபிலிட்டி. ஒன்ஸ் அது ஸ்டேபிளாக இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரானை வந்து விடாது. அப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம மோர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதே தான் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. The variation in group ionization energy decreases, and as we would valence shell occupy the new shells, the distance between the nucleus and the valence shell increases. அதனால force of attraction வந்து decreases, hence the ionization energy also decreases. அது shielding effect increase ஆக ionization energy வந்து decrease ஆகும். shielding effect or screening effect, ஓகே, ரெண்டுத்தும் சேம் தான். ionization energy along the period. இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இட் இஸ் எனர்ஜி ரிலீஸ்ட் when an electron is added to the isolated gaseous neutral atom and it's formed the anion. ஸோ அதுதான் வந்து அயனைசேஷன். இப்போ குளோரின் இருக்குது, குளோரினில் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணாக்கா அது எனக்கு Cl மைனஸாக மாறும், அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அந்த எனர்ஜி பேர் தான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. பட் இதே சோடியத்துக்கு நாம் என்ன பண்ணோம், எனர்ஜியை கொடுத்தோம், அது பேர் அயனைசேஷன் எனர்ஜி. we create the cation and we remove the one electron. இங்கே எலக்ட்ரான் ஆடட், இங்கே எலக்ட்ரான் ரிமூவ்டு. அயனைசேஷன் எனர்ஜியில் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, எலக்ட்ரான் அஃபினிட்டியில் எலக்ட்ரான் ஆட் பண்ணியாச்சு. பட் எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்ப அது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். அப்போ வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் அ சம் ஆஃப் தி அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிவைட் பை 2. இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த ரெண்டும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ electro-negativity is the average of the ionization energy and the electron affinity. இந்த மூணுமே ஒரே மாதிரி தான். along the periodல இன்க்ரீஸ் ஆகும், down the groupல டிக்ரீஸ் ஆகும். சேம் ஃபேக்டர். ஓகே, அடுத்த கிளாஸில் இன்னும் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேல்ஸ் இன்னும் நடத்தணும். ப்ளஸ்ஸு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறேன் அந்த ஒரு டாபிக் மட்டும் நான் பேலன்ஸ் வைக்கிறேன். ஓகே, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேல்ஸில் இது வந்து உங்களுக்கு என்ன பவுலிங் ஸ்கேல் மட்டும் கொடுத்துருக்காங்க. பவுலிங் ஸ்கேலுக்கு வந்து ψA மைனஸ் ψB ஈக்குவல் டு 0.182 இன்ட்டு ரூட் ஆஃப் எலக்ட்ரான் ஏபி EAAA into EBBB into இதுக்கு ஒரு 1/2. அதாவது டிசோசியேஷன் எனர்ஜி. இப்போது ஏபின்றது ஏபிக்கான டிசோசியேஷன், ஏஇஏன்றது டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஏபி, A2, B2 அந்த மாலிகுல்ஸு. அந்த மாலிகுலை உடைக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும். ஓகே, அதனோட அந்த டீவியேஷன் அதை தான் வந்து பவுலிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அகெயின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உங்களுக்கு என்ன ஆகும், டவுன் த குரூப்பில் டிக்ரீசஸ், பீரியடில் இன்க்ரீசஸ். ஸோ த ரிமைனிங் டயக்னல்ஷிப் இதெல்லாம் நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். வாட் சாலிட் ஸ்டேட் கொஞ்சம் வேறு இங்கே போட்டிருக்கேன் மிஸ்ஸிங் டாப்பிக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் இப்போ மிஸ்ஸிங் டாபிக் என்ன இருக்குன்னு நானே எழுதி வச்சுறேன். இல்லை மிஸ்ஸிங் டாபிக் என்னென்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேல்ஸ். ஓகே, அடுத்து வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அப்புறம் இந்த சாலிட் ஸ்டேட்டில் மிஸ்ஸிங் டாபிக் வந்து இந்த கண்டக்டர்ஸ், செமி கண்டக்டர்ஸ், இதை கொஞ்சம் அந்த டாப்பிக்கில் மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.